நல்ல சங்கீத பகுதிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த சங்கீதமானது பார்த்தீங்கன்னா, நான் சபையிலே வந்த முதல் நாளிலே வாசிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். கடந்த ஆண்டு 22ஆம் தேதி 10ஆம் மாதம் வாசிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அதற்கு பிற்பாடு மீண்டுமாக இந்த சங்கீதத்தை நம்முடைய சபையிலே கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதத்தின் முதல் வசனமாக ஆரம்பிப்பது தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமின் நிமித்தம் நெருக்கப்பட்டு யோர்தானுடைய ஆற்றங்கரைக்கு அப்பால் இருக்கிற கீழையத்தில் உள்ள அக்கறைக்கு போகும் பொழுது அங்கு ஒரு நபரை சந்திருக்கிறார், பர்சிலா என்கிற ஒரு நபரை. அப்போ அவர் அந்த உபசரிப்பு கர்த்தர் தாவீது அந்த நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த உபசரிப்பை அவர் நினைத்து கர்த்தரே என்னை நடத்துகிறார் என்கிற ஒரு மையமாக கொண்ட ஒரு கருப்பொருளாக கொண்ட ஒரு வார்த்தைகள் தான் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொல்லுகிற ஒரு காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெற்ற மகனே தனக்கு விரோதமாக, அப்சலோம் என்றால் ஒரு சமாதானம் உள்ளவனாக அமைதி உள்ளவனாக பொருள் கொடுக்கிறதாக வேத சொல்லுகிறது. அவனே பெற்ற மகனே பெற்ற தகப்பனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது எவ்வளவு ஒரு நெருக்கத்திற்கு, எவ்வளவு ஒரு துன்பத்திற்கு, வேதனைக்கு ஆளாயிருந்தால் அப்படியாக ஊரை விட்டு ஓடி இருப்பார். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு காரியம்தான். என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டு முதல் மனப்பாடம் செய்த சங்கீத பகுதியும் இதுதான், முதல் வாசித்த சங்கீத பகுதியும் இதுதான். அதனால தான் நான் அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு காரியம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த ஒரு மனுஷனாலும் நடத்தப்படுவது இல்லை. ஃபர்ஸ்ட் இது நம்ம உணரணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை உணர்வதே இல்லை. நம்ம எந்த ஒரு மனுஷனாலும் நடத்தப்படுவது இல்லை. நான் எந்த ஒரு ஆவியினாலும் நடத்தப்படுவதில்லை, தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம வரணும். நம்ம சுய ஆவியினாலேயோ சுய புத்தியினாலேயோ, நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருந்தது என்று சொல்லி. அப்போ நம்மளுடைய சுய புத்தியில நம்ம நடக்கக்கூடாது, சுய ஆலோசனையில நடக்கக்கூடாது. உலக மனுஷன் சொல்றா, ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு இது சொல் புத்தி அல்ல, சுய புத்தி அல்ல, தேவனுடைய புத்தி, தேவனுடைய ஆலோசனைகள். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்கு தேவையானது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா, அல்லது உலகத்தின் ஆவியினாலே நடத்தப்படுகிறானா, அல்லது மனுஷனுக்குரிய மாம்ச ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் என்று நம்மளுடைய காரியங்களை வைத்து நாம் சிந்திப்பது மிக மிக நாளிலே அவசியமாக இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிற, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற என் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, என்னை நடத்துகிறவர் ஒருவரே, என் தேவைகளை சந்திக்கிறவரும் அவரே என்று சொல்ல ஒரு தீர்மானமுள்ள ஒரு காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்க சொல்லுகிறார், தேவரே என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்லுகிறார், தேவரே என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ ஒரு மேய்ப்பனாக இருக்கிறவன் கர்த்தரை தாவீது இங்கே மேய்ப்பனாக சித்தரித்து வைத்திருக்கிறார். மேய்ப்பனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய ஆடுகளை எப்படியாக நடத்துகிறார்? தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் விலகி செல்லும் பொழுது தான் வைத்திருக்கிற அந்த ஒரு தடியினாலும் அதை அடிக்கவும் அவர் தயங்குவதில்லை, கண்டிக்கவும் தயங்குவதில்லை, தண்டிக்கவும் தயங்குவதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆடு வழி தப்பி போகக்கூடாது என்று சொல்லி அவர் வைத்திருக்கிற அந்த கோலினாலும் தடியினாலும் சில நேரம் அந்த ஆடுகளை கண்டிக்கிறார், அடிக்கிறார். அது போலத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் எவன் மேல் பிரியமாய் இருக்கிறேனோ அவனை நான் சிக்ஷிக்கிறேன் என்று. இன்னைக்கு நான் அநேகர் இதை உணராதனால சபையில பிரசங்க பகுதியில ஒரு வசனம் சொல்லும் பொழுது உடனடியாக பாஸ்டர் என்னதான் தப்பு சொல்லிட்டாரு என்கிற ஒரு கோட்பாடுக்குள்ளாக, ஒரு மாம்ச சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து வந்து விடுகிறோம். அப்படியாக இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் எவன் மேல் அன்புள்ளவராக இருக்கிறாரோ, பிரியமுள்ளவராக இருக்கிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். அப்ப நம்மளை ஆண்டவர் சிக்ஷிக்கிறாரு, கண்டிக்கிறாரு தான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு கடந்து போகணும். அதுதான் இந்த நாளிலும் கூட தாவீது சொல்லுகிறார், தேவரே என்னோட கூட இருக்கிற ஒரு கோலும் உமது தடியும் என்ற. இந்த கோல் என்பது சர்வசாதாரண விஷயம் இல்லை.
ஒரு மேய்ப்பன் வந்து தன்னுடைய ஆடுகளுக்கு அந்த ஒரு இலைகளை, உயரத்தில் உள்ள கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் அறுத்து தருவதற்கு, அதை தாழ்த்தி கொடுப்பதற்கு இந்த கோல் அவர்களுக்கு பயன்படுகிறது. அந்த தடி என்பது பார்த்தீங்கன்னா நாய்களோ, ஓநாய்களோ அல்லது பூனைகளோ, ஏதேனும் காட்டு மிருகங்களோ ஆடுகளை தாக்க வரும்பொழுது அந்த தடியை வைத்து பயன்படுத்துகிறாங்க. அப்படித்தான் நம்மளை நாமளும் பாதுகாத்துக் கொள்ளணும். பிசாசினுடைய கிரிகளோ, மாம்சத்தின் கிரிகளோ நம்மளை வரும்பொழுது ஆவியின் பட்டயத்தை வைத்து, வசனமாகி ஆவியின் பட்டயத்தை வைத்து நம்மை நாமே காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய கோலை வைத்து நம்மளை நாமளே காத்துக்கொள்ளணும். இதுதான் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கிறார். ஏன் சிக்ஷிக்கிறார்? நல்வழிப்படுத்துவதற்காக சிக்ஷிக்கிறார். என்னுடைய மகன், உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் எனக்கு ஒரு மகன் இருந்தாலோ மகள் இருந்தாலோ அவள் தவறான வழியில் சென்றாலோ நான் அவளை திட்டுவேன், தண்டிப்பேன், சில நேரம் கோபப்படும் பொழுது அடிப்பேன். இது வந்து மாம்ச தகப்பனுக்குரிய ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அளவோடு சிக்ஷிக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக சிக்ஷித்தாலும் அதை பாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை என்பது நமக்கு அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் நீங்கள் எவன் மீது அன்பாக இருக்கிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் கர்த்தர். அப்போ ஆண்டவருடைய வசனங்கள் நம்மளை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய தவறுகளை ஃபஸ்ட்டு வந்து நம்மளை சுயமாய் போய் முன்னின்று நம்மளுடைய சுயத்தை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் தான் இதனால் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க, இதில் எந்த ஒரு குறையும் இல்லை, நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் கர்த்தராகிய நீர் அதை முழுமையாய் மன்னிக்கணும் என்று சொல்லி தாவீது இங்கு சொல்லுகிற ஒரு காரியம் தான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால தான் இங்கு சொல்லுகிறேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கடைசியாக சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இது எல்லாமே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும். அப்படின்னா கர்த்தர் என்கிற மேய்ப்பருடைய ஆட்டு பந்தியில நம்ம வந்து அவருடைய கரத்தில் நம்ம எப்பொழுதும் அடங்கியிருக்கக்கூடிய ஆடுகளாக இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், என் ஆடுகள் எப்பொழுதும் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ இன்னைக்கு செவி கொடுக்கிற கிறிஸ்தவன் யார்? ஆண்டவருடைய உணர்வை நம்ம அறியக்கூடிய கிறிஸ்தவன் இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே முக்கால்வாசியர் 75% மாம்சத்தில் தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மீது 25% மட்டும்தான் என்னோட ஆண்டவர் பேசுகிறார், என்னோட ஆண்டவர் நடக்கிறார், என்னை நடத்துகிறார் ஆண்டவர் என்ற விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் மிக மிக குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா காலகட்டங்கள் அப்படி ட்ரெண்டுங்கிற பேரில், நாகரிகம் என்கிற பெயரில் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு தங்களுக்கு ஏற்ற வழிகளை தெரிந்து கொண்டு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களே, உலக மனிதர்கள் அல்ல, அவர்களுக்கு எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு என்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். கிறிஸ்தவர்களே பார்த்தீங்கன்னா அநேக சத்தியத்தை அறிந்தும் கூட அதை உணர்ந்தும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் புஸ்தகத்தில் தெளிவாக நம்ம வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணராய் போனார்கள் என்று சொல்லி. அதனால தான் நீங்கள் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய சிந்தனையினால நான் வீணாக போக மாட்டேன்பா, கர்த்தரே நீரே மெய்ப்பராக இருக்கிறார். இதை உணர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், சங்கீதங்கள் வாசிக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதிகமாய் விரும்பி நேசிக்கிற ஒரே ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான, பயமில்லாதவர்களும் பக்தி இல்லாதவர்களும் இங்கே போகும். இது போன்ற வசனங்களை அதிகமான கிறிஸ்தவர்கள் யாரும் தியானம் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100% பர்ஃபெக்டாக வாழ்ந்த நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அரிது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் இறந்த பின்பு அவனுடைய நினைவுகள் கூட பாவம் செய்யுமாமா. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்க்காம வந்து விட்டேனே, அந்த ஆசைகளை நிறைவேற்றாமல் வந்து விட்டேனே, இந்த ஆசைகள், அவனுடைய நினைவுகள் கூட தவறு செய்யுமாமா. அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்லுகிறார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா, பயமில்லாதவர்களும் பக்தி இல்லாதவர்களும் நம்ம இங்கே போக வேண்டும். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் பயந்தவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, கர்த்தர் தான் என்னை மேய்க்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோமாக என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேச இந்த பாஸ்டருக்கும் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை